ஆழ்கடல் சூழும் அலைகளை படைத்து மனிதர்களின் அறிவுக்கும் சிந்தனைக்கும் ஏன் கற்பனைக்கு கூட எட்டாத கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து பரிவளித்து உணவளித்து காத்து வளர்த்து வரக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது நாயகம் முஹம்மது நபி, அவ்வலுன் நபி, ஆஹிருன் நபி, லாஹிருன் நபி, பாத்திலுன் நபி, சர்தாரே ஆலம் சையதுல் கௌனைன் அஹமது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை, இம்மையை, மறுமையை, சுவனத்தை, நரகத்தை, இன்னும் மறைவானவற்றை எல்லாம் உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து இறுதி வரை உறுதி மாறாமல் உயிர் நீத்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், சூஃபியாக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிகழட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வார குத்துபாவுடைய தலைப்பு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியான மாதம் ரமலானுடைய மாதம். பாவ மன்னிப்புக்கு கேட்பதற்கு தகுதியான மாதம் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த எல்லா படைப்புகளையுமே 4 வகையாக அல்லாஹ் பிரித்து காட்டுகின்றான். அவன் படைத்த மொத்த படைப்பையும் 4ஆக பிரித்து காட்டுகின்றான். அதில் முதல் வகை நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்கள். முதல் வகை நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மலக்குமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள். இவர்கள் இறைவனுக்கு எந்த தருணத்திலும் மாறு செய்யாமல் இறைவன் சொன்னதை மட்டும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே, இவர்களுடைய நடைமுறையிலே இவர்களுக்கு பாவம் என்பது நிகழாது. இது ஒரு படைப்பு. இரண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை மட்டும் செய்யக்கூடிய ஒரு படைப்பு. இது யாருங்கன்னு கேட்டா இது ஷைத்தான். இறைவன் படைத்ததில் இருந்து இறுதி காலம் வரைக்கும் பாவத்தை மட்டுமே செய்யக்கூடியவன் ஷைத்தான். மூன்றாவது வகை படைப்பு யார் என்று கேட்டால் நன்மையையும் பாவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கலந்து செய்யக்கூடிய மனித இனம். மூன்றாவது வகை யாருங்க? நன்மையையும் பாவத்தையும் இரண்டையுமே தன்னுடைய வாழ்க்கையில் கலந்து செய்யக்கூடிய மனித இனம். நான்காவதாக, இது நன்மையான காரியம், இது பாவமான காரியம் என்று தெரியாத மற்ற படைப்பினங்கள். நமக்கு தெரியும் இது நன்மையான காரியம், இது பாவமான காரியம். இப்ப நம்ம பேச போறது மூன்றாவது வகையை சார்ந்த நன்மையும் பாவமும் செய்யக்கூடிய அந்த மனித இனத்தை பற்றி தான் நாம் இப்போ பேச போகின்றோம். ஏனென்று சொன்னால் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் கண்டிப்பாக நாம் பாவ மன்னிப்பை கேட்டு ஆக வேண்டும். எல்லோருக்கும் சென்ற வாரம் அழகாக சொன்னேன். இந்த வாரம் நாம் 2வது பத்தினுடைய கடைசி தினத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்ஃபிரத்தினுடைய கடைசி நாள். ரமலான் முழுவதும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் குறிப்பிட்ட இந்த 10 நாள் இந்த பாவ மன்னிப்பை கேட்பதற்கு என்று அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கின்றார். எனவே இந்த பாவ மன்னிப்பு இந்த ரமலான் அனைத்து நேரங்களிலும், எல்லா நேரங்களிலும் நம்முடைய தவறுகளை எண்ணி அல்லாஹ்விடத்தே பாவ மன்னிப்பு நாம் கேட்டுக் கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அனஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், குல்லு இப்னு ஆதம் ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஈன, அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன்,
பாவ மன்னிப்பை இறைவனிடத்தில் கேட்கக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிவிட்டார்கள். எப்படி? எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், நன்மை செய்யக்கூடியவர்கள் தான். மாறி மாறி இரண்டும் செய்வார்கள். அதில் மிகச் சிறந்தவர் யார் என்று தெரியுமா? பாவம் செய்வதில் மிகச் சிறந்தவர் யார் என்று தெரியுமா? அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் அவர்தான் மிகச் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை இமாம் இப்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்திலே ஒரு நபர் வந்து கேட்கின்றார், ஹசன் பஸ்ரி அவர்களே, ஒரு மனிதர் பாவம் செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார், திரும்ப பாவம் செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார், திரும்ப பாவம் செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார். இப்படி இவர் சொல்லிக்கொண்டே இருக்குகின்றார். இது நன்றாகவா இருக்குகின்றது? பாவம் செய்ய தௌபா பாவ மன்னிப்பு கேட்க, பாவம் செய்து தௌபா பாவ மன்னிப்பு கேட்க, இது நன்றாகவா இருக்குகின்றது. அல்லாஹ் நம்ம என்ன செய்துள்ளோம்? அல்லாஹ்விடத்தில் ஒரு அருவருப்பானதா தெரியவில்லையா? நாம் அதே தவிர திரும்பி திரும்பி செய்து கொண்டு இருக்குகின்றோமே, திரும்பி பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். இது எப்படி என்று கேட்கின்ற போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், இதுதான் எப்படி என்று சொன்னால், வக்துல் ஷயாத்தீன், ஷைத்தான் உங்கள் உள்ளத்திலே போடுகின்ற அந்த முடிச்சு, ஒரு தூண்டுதல், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை விட்டு உங்களை வெளியாக்கக்கூடிய அந்த தூண்டுதல். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எத்தனை முறை நாம் சடைக்காத வரை, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் சடைக்க மாட்டான். நாம் எப்போது சடைக்குகின்றோமோ, நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு போதும் அப்படி என்று சடைக்குகின்றோமோ, அப்போது அல்லாஹ் நிறுத்திக் கொள்கின்றான். ஒரு நபர் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், எல்லா நிலையிலும் கேட்க வேண்டும். தவறு செய்த உடனேயே அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பை கேட்பதுதான் ஒரு முஃமினுக்குரிய ஒரு சிறந்த அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால்